ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு தகவல் தான் பார்க்க போகிறீங்க. ஊரக செயலாளர் பணிக்கான வாய்ப்பு. கிராம பகுதியில் உள்ள ஊராட்சி மன்ற கட்டிடத்தில் ஊராட்சி செயலாளர் சொல்லிட்டு ஒரு போஸ்ட் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1300 காலி பணியிடங்கள் கிட்ட இருப்பதாக சொல்லியிருக்காங்க. 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலான்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. இதற்கு தகுதியானவர்கள் யார், எப்படி விண்ணப்பிக்க வேண்டும் என்ற முழுமையான தகவல் தான் பார்க்க போகிறீங்க. தேர்வு இருக்குமா இல்லையான்றதை ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஊராட்சி செயலாளர் காலி பணியிடங்கள் 2 மாதங்கள் நிரப்பப்படும். அமைச்சர் தகவல். தமிழ்நாட்டில் காலியாக உள்ள 1300 ஊராட்சி செயலாளர் பணியிடங்களை 2 மாதத்துக்குள் நிரப்பப்படும் என்று ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அமைச்சர் ஐ. பெரியசாமி அறிவித்துள்ளார். சட்டசபையில் இந்த துறையின் மானிய கோரிக்கை மீது அதிமுக உறுப்பினர் கடம்பூர் ராஜு பேசுகையில், ஊராட்சி அனைத்து பணிகளையும் அதன் செயலாளர்களே மேற்கொள்கின்றன. ஆனால் ஆயிரக்கணக்கான இடங்கள் காலியாக உள்ளதால் ஒரு செயலாளரே 3 ஊராட்சி பணிகளை கவனிக்க வேண்டிய நிலை உள்ளது. இனியே வெளிப்படைத்தன்மையுடன் ஊராட்சி செயலாளர் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்றனர். இதற்கு அமைச்சர் ஐ. பெரியசாமி அளித்த பதில் என்ன பார்த்தீங்கன்னாக்கா, தமிழ்நாட்டில் 12525 ஊராட்சிகளில் பணிகளை அதன் செயலாளர் கவனித்து வருகின்றனர். இதுவரை 1300 காலி பணியிடங்கள் உள்ளன. இதற்கு காலி பணிகள் அனைத்தும் 2 மாதங்களுக்குள் வெளிப்படைத்தன்மையுடன் தகுதியான நபர்களை கொண்டு நிரப்பப்படும் மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. இதற்கு என்ன தகுதின்றதை பார்க்கலாம் வாங்க. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2018 இதற்கான அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க. மொத்தம் 600 போஸ்ட் எடுத்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அறிவிப்பில் செயலாளர் பதவிக்கான பார்த்தீங்கன்னாக்கா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலான்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. இதற்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னாக்கா 18 வயது பூர்த்தி அடைந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். பொது பிரிவினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 30 வயது உள்ளவர்கள் வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். ஆதிதிராவிடர், பழங்குடியினர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் சிறுபான்மையினருக்கு பார்த்தீங்கன்னாக்கா 18 முதல் 35 வயது உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலான்ற மாதிரி தமிழக அரசாங்கம் கொடுத்துருந்தாங்க அந்த நோட்டிஃபிகேஷனில். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன முக்கியமான காரணம் என்னன்னா, நீங்கள் விண்ணப்பிக்க போகின்ற ஊராட்சி ஒன்றியத்திற்கு மிக அருகிலே இருக்கணும், 10 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கணுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே பகுதியில் வகிச்சிங்கன்னா அதே பகுதியில் நீங்கள் வசிச்சிங்கனாக்கா உங்களுக்கு ஊரக செயலாளர் பதவிக்கு கொடுப்பாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கடந்த 2018 ஆண்டில் கொடுத்த நோட்டிஃபிகேஷனில் அதில் பார்த்தீங்கன்னாக்கா கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி கொடுத்துருந்தாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இதற்கான சேலரி என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா 15,900 50,400 கொடுத்துருந்தாங்க. உங்களுக்கு தோராயமாக ஒரு 18,000 20,000 சேலரியாக இருக்கும். கண்டிப்பாக இதை வந்த உடனே விண்ணப்பிங்க. இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வெளிப்படைத்தன்மையோடு நடைபெறும் சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இதற்கு நேர்முக தேர்வு மட்டும் இல்லாமல் எழுத்து தேர்வும் வைக்கணுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் எழுத்து தேர்வு வைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நேர்முக தேர்வு நடைபெறும்ன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. டிஎன்பிசி மூலமாக கண்டக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் மிக அதிகமாக இருக்குது. அதனால் குரூப் 4 பதவியில் இதையும் ஆட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் ஊரக பகுதியில் உள்ள ஊராட்சி செயலாளர் பணியிடங்கள் 1300 காலி பணியிடங்கள் வரப்போகுது. அதற்கான அறிவிப்பு வந்தோடனே நம்ம சேனல் அப்டேட் பண்ணுவோம். நீங்கள் மிஸ் பண்ணாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.